ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பவிஸ் கேலரி. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலப்பிரியா தாங்க. ஸோ பாலப்பிரியா நிஜமாவே வேற சூப்பரான ஒரு சங்காசம். இந்த மாதிரி உங்களுக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் அப்படின்னா பொண்ணு பார்க்கறதுக்கு அப்படியே பூ மாதிரி இருக்கு. ஆனால் பாட்டு வேற லெவல் போங்க. அதுவும் கூட நம்மளுடைய கம்பெனி என்ன திவாகர் அவர் கொடுத்துருக்கிறது வேற சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குத்து சாங் எல்லாம் பாடுறதுக்கு வந்து உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப லெவல்ல இருக்கணும். ஏன்னா அப்பதான் இந்த லோ பிச் ஹை பிச் ரெண்டுத்தையுமே அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அப்பேற்பட்ட பாட்டை நம்ம திவாகர் அவரோட சேர்ந்து ஸ்டேஜ்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டை பாடிட்டு இருக்கும்போது தமிழ் சார் டப்பக்குன்னு பசர் அடிச்சிட்டாருன்னு போங்க. ஏன்னா முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிரியங்கா வந்து கேட்டாங்க, என்ன தமன் சார் அப்படி வேகமா பஸ்ஸர் அடிச்சிங்க? இல்ல ஆக்சுவலா வந்து பாடும்போது அந்த ஒரு எனர்ஜி இருந்துச்சு பாத்தியா, செம்ம சூப்பரா இருந்துச்சு. நாங்களாம் அந்த எனர்ஜி நோக்கி போறவங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம நிஜமாவே வாய்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சரணத்துல வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருந்தப்போ பட் திவாகர் வந்து செம சூப்பரா வந்து சப்போர்ட்டிங் கொடுத்தாரு. செகண்ட் சரணத்துல செமையா பாடிட்டீங்க, அல்டிமேட் தான், ரொம்பவே சூப்பரா இருக்கு, ஐ ரியலி லவ்ட் இட் அண்ட் ஐ என்ஜாய்ட் இட் அப்படின்னு சொல்லி முடிச்சதுமே நம்மளுடைய உன்னி அவர்கள் சொன்னது, ஆக்சுவலா ஒரு லைனை பாடும்போதே அவங்களுடைய இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் யுவர் வாய்ஸ் வாஸ் ரியலி வெரி நைஸ், யுவர் சாங் ரியலி குட். ஆக்சுவலாக வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, கேட்கறதுக்கும் சரி பாடின விதமும் சரி. அதுவும் நீங்கள் வந்து அந்த என்டர்டெயின் பண்ணி பாடினது அப்படின்னு ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளோட பிரியங்கா வந்துட்டு, சார் 3 பஸ்ஸர் வாங்கியாச்சு, நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நம்மளோட மிஷ்கின்ஜி அவர்களை பார்த்து சொல்லும்போது ஆக்சுவலாக நிஜமாவே எல்லாம் ஓகே. அந்த பொண்ணு பாடிட்டு இருக்கும், பக்கத்தில் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்தது, செம சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு எக்ஸ்பிரஷனோட. அப்படின்போது உடனே பிரியங்கா, சார் நான் சும்மா தான் கேட்டேன், இல்லைம்மா நான் நிஜமாவே நான் ஒரு நடிகன், ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது எனக்கு நிஜமாவே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால பொண்ணுக்கு வந்து நான் பஸ்ஸர் கொடுக்கல, ஸோ நாங்கள் பஸ்ஸர் கொடுத்துட்டு ஐ எம் ரியலி லவ்ட் இட் அண்ட் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சதும் யார் டீமுக்கு இவங்க போகிறாங்க அப்படின்னும் போது திவாகர் வந்து நம்மளுடைய டெல்டா டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்மளோட மிஷ்கின்ஜி அவர்கள் ஸோ லேட்டாக அடித்தாலும் லேட்டஸ்ட்டாக பஸ்ஸர் வாங்கினா நம்மளுடைய பாலப்பிரியாவுக்கு டெல்டா டீம்லக்கான போர்வையும் போட்டு அந்த பபிள் பெயிண்ட்கான பேட்சும் குத்தி போய் உங்கள் டீமில் ஏற்கனவே ஒரு வில்லங்கமான ஆள் உட்காந்துருக்காரு, அவர் கூட போய் ஐக்கியம்னு சொல்லி வேற யார் இல்லைங்க நம்மளோட சரணும் டெல்டா டீம் போது. ஸோ நீ எந்த ஊருன்னு கும்பகோணம் போ ஜோதியில் ஐக்கியமாகுன்னு சொல்லி அவங்களையும் வழி நடத்தி வச்சிட்டாங்க. ஸோ பாலப்பிரியா அடுத்தடுத்து என்னென்ன மாதிரி சாங்ஸ் என்னென்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு ஸோ அவளோட வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு.